எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும்படியாக ஜெபத்தோடு கூட நம்ம ஆயத்தப்பட்டு காத்திருப்போம். வேதாகமத்தில் உள்ள இடங்களை நம்ம ஒவ்வொன்றாக நம்ம தியானிக்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பெத்தேல் அப்படிங்கிற அந்த இடத்தை பற்றியும் அது எப்படி ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய வாழ்க்கையோடு கூட இணைந்திருக்கிறது என்பதை பற்றியும் நம்ம பார்த்தோம். அதே வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம் காதேஸ் பர்னியா. இந்த காதேஸ் பர்னியா அப்படிங்கிற இந்த இடத்திற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அலைந்து திரிகிற பரிசுத்த வனாந்தரம் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஹோலி பிளேஸ் ஆஃப் த டெசர்ட் ஆஃப் வாண்டரிங், அல்லது அலைந்து திரிகிறவனுடைய வனாந்தரம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. இது இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக கருதப்பட்டது. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தப்ப அவங்க 40 வருடம் வனாந்திரத்துல அலைந்து திரிந்தாங்க. ஆரம்பத்துல சீன் வனாந்திரத்துல அவங்க இருந்தாங்க. அங்க ஒரு 2 வருஷம் இருந்து தேவனுடைய உடன்படிக்கை மற்றும் அந்த கட்டளைகளை பெற்றுக்கொண்ட பிறகு அவங்க மறுபடியும் அவங்க பிரயாணப்பட்ட பொழுது இந்த காதேஸ் பர்னியா அப்படிங்கிற இந்த வனாந்திரத்துக்கு தான் அவங்க வந்தாங்க. ஆனா இந்த வனாந்திரத்துல வந்து அவங்க உடனடியாக கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 38 வருஷங்கள் இந்த வனாந்திரத்துல செலவழிக்க வேண்டியதாயிருச்சு. 11 நாள்ல எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்குள்ள போயிருக்க முடியும். ஆனா 38 வருஷங்கள் அங்க அவங்க செலவழிக்க வேண்டியதாயிருச்சு. அப்ப இந்த காதேஸ் பர்னியா அப்படிங்கிறது இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்ம சம்பந்தப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. இந்த காதேஸ் பர்னியா பத்தி என்னாகமும் உபாகமும் இந்த 2 புத்தகத்திலையும் ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க முடிகிறது. இந்த காதேஸ் பர்னியால தான் அவங்க அங்க வந்து இருந்தப்ப நாங்க கானான் தேசத்தை வேவு பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலர் சொன்னப்போ மோசே அதுக்கு சம்மதித்து 12 ஒற்றர்கள் இல்லைன்னா வேவு பார்க்கிறவர்களை அந்த கானான் தேசத்துக்குள்ள அவர் அனுப்புகிறார். என்னாகமம் 13வது அதிகாரத்துல இதை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி வேவு பார்க்க போனவங்கள்ல 2 பேர் தவிர, அதாவது காலேப், யோசுவா, இவங்க 2 பேர் தவிர மற்ற எல்லாரும் ஒரு தவறான இல்ல ஜனங்களுக்குள்ள அவிசுவாசத்தை கொண்டு வரக்கூடிய செய்திகளை சொன்னதுனால எல்லாரும் அவிசுவாசப்பட்டு அந்த தேசத்துக்குள்ள நம்ம எப்படி போறது, அங்க போக முடியாதே அப்படின்னு சொல்லி அவங்க அவிசுவாசத்தோடு அழ ஆரம்பிச்சாங்க. இப்படி அவங்க நடந்து கொண்டதுனால என்னாகமும் 14:29 பார்த்தா ஆண்டவர் அவர்கள் மேல கோவப்பட்டு ஒரு காரியத்தை சொல்றார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் 30வது வசனத்துல காலேபும் யோசுவாவும் மட்டும் அதற்குள்ள பிரவேசிப்பார்கள் அப்படின்னு சொல்றார். 31வது வசனத்துல கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன், நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். 32வது வசனத்துல உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்திரத்திலே விழும். 14:33 என்னாகமும்ல அவர் சொல்றாரு, அவைகள் வனாந்திரத்துல விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்திரத்துல திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். ஏன் 40 வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு 40 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளவு நாள் ஆச்சு. 40 நாள் போய் சுத்தி பார்த்து அதில் உள்ள கனிகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த 40 நாள் லக்கத்திற்கு சரியா 40 வருஷம் வனாந்திரத்துல அலைந்து திரிவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை
அந்த வனாந்தரத்துல அலைந்து திரியும்படியாக அவங்கள விட்டுட்டார். அப்ப இந்த காதேஸ் பர்னேயா பல முக்கியமா நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, a place of rebellion and consequences. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு பிரயாணத்துல இருக்கிறோம், ஆவிக்குரிய பிரயாணம். இதுல வனாந்திரமான இடங்களை நம்ம கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. வனாந்திரம் மிக கொடிதான ஒரு பிரயாணம். அங்க வசதிகள்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் அங்க இருக்காது. பகல்ல பயங்கரமான வெப்பமும் இரவில் அதிகமான குளிரும் இருக்கக்கூடியது. நம்ம விரும்பின உணவுப் பொருட்கள், நம்ம பார்க்கணும்னு நினைக்கிற மனுஷர்கள் கூட இந்த வனாந்திரத்துல இருக்க மாட்டாங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட இந்த மாதிரி வனாந்திரமான ஒரு பாதை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் வரும், இருக்கும். ஒரு சிலர் அதெல்லாம் இப்ப நடந்து போயிட்டு இருக்கலாம். ஒரு சிலர் அந்த வனாந்திரத்தை கடந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா யாரா இருந்தாலும் இந்த வனாந்திரமான வாழ்க்கையை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஆனா இந்த வனாந்திரமான வாழ்க்கையில இஸ்ரவேலரை போல நம்ம ஆண்டவரை எதிர்க்கிறோமா? எத்தனை நாட்கள் உண்மையுள்ளவரா எகிப்துல இருந்து புறப்பட்ட நாள்ல இருந்து இந்த காதேஸ் பர்னேயா வந்த வரைக்கும் ஆண்டவர் அவங்கள கைவிடவே இல்லை. அவங்களுக்கு அப்பத்தை கொடுத்து, பகல் நேரத்துல குளிர்ச்சியான ஒரு மேகம், இரவு நேரத்துல அவங்களுக்கு வெப்பத்தை தருகிற மேகம், இதை கொடுத்து அதை பாதுகாத்து வந்தார். அப்ப அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமா இவங்க முறுமுறுத்துட்டாங்க. அந்த வனாந்திரத்துலதான் அவங்களுக்கு சந்தேகம் வருது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போகிறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கொடுக்கப்பட்ட வாய்ப்பை அவங்க இழந்து போறாங்க. கொடுக்கப்பட்ட வாய்ப்பு கானான்குள்ள நுழைவது. மிக அருமையான ஒரு தேசம். சுத்தி பார்க்கறதுக்கே 40 நாள் அவங்களுக்கு எடுத்திருக்கு. அவ்வளவு அருமையான ஒரு தேசம். ஆனா அதை இழந்து போயிட்டாங்க. உபாகமம் 1வது அதிகாரம் 19 46 வசனம் வரைக்கும் இந்த அவங்க இழந்து போன இந்த வாய்ப்பை பத்தி மோசே மிக விவரமாக சொல்றார். They missed the opportunity. Moses was describing about their failure. அவங்க தவறி போன இந்த காரியத்தை பத்தி மோசே மிக விரிவாக அதை சொல்றாரு. இப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த ஒவ்வொரு வனாந்திரம் முடியும் பொழுதும் அங்க ஒரு கானான் போல ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆனா நிறைய பேர் நம்ம இந்த வனாந்திரம் தான் வாழ்க்கை நினைச்சிடறோம். இல்ல இந்த வனாந்திரத்துல ஆண்டவரை முறுமுறுத்து விடுகிறோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போயிடுறோம். ஆண்டவரை நம்பாமல் போய்விடுகிறோம். இது நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற கானான் ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமலேயே போய்விடுகிறது. எப்பவுமே சொல்லுவாங்க, delayed obedience is disobedience. தாமதமாய் கீழ்ப்படுகிறது கீழ்ப்படியாமையே அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உடனடியாக நம்ம கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி கீழ்ப்படியாம போகும் பொழுது அது கீழ்ப்படியாமையே. கீழ்ப்படியாமை பாவம். தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு பேருதான் முரட்டாட்டம், ரிபெல்லியன். அப்ப இந்த ரிபெல்லியன், முரட்டாட்டம் பத்தி வேதம் சொல்லும் பொழுது அது வெள்ளி சூனியத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வல்லமைய நம்பாமல் வேறு ஒரு வல்லமை இருக்குங்கிறத நம்புறதுதான் வெள்ளி சூனியம். அப்ப இந்த அந்த வெள்ளி சூனியத்துக்கு ஈக்குவலா சமமாக இந்த முரட்டாட்டத்தை வேதம் சொல்லுது, அதை பத்தி கண்டிக்கிறது. 2வது பார்த்தோம் அப்படின்னா, என்னாகும் 20:1-13 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த காதேஸ் பர்னேயால இருக்கும்போது ஜனங்கள் முறுமுறுத்து மோசேக்கு விரோதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. தண்ணீர் இல்லையே, இந்த இடத்துல நாங்க சாகணுமா அப்படின்னு சொல்லி அவங்க முறுமுறுத்தப்ப ஆண்டவர் கட்பாறையோடு கூட பேசு, அதுல இருந்து நான் தண்ணீரை வரவழைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மோசே கோலை எடுத்தாரு, போய் அதோட பேசணும்ட்டு போனவர் கடைசியில இந்த ஜனங்கள் ரொம்ப முறுமுறுத்து தொடர்ந்து பல வருஷங்களா அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கவும் அவர் அந்த கட்பாறையை அடிச்சிடுறாரு. தண்ணி வருது. பட் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா,
என்னாகும் 20:12 பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். என்ன ஒரு மோசமான ஒரு சோகமான ஒரு காரியம் இங்க நடந்துருது. ஜனங்களை வழி நடத்திட்டு போன தலைவர்களே இந்த இடத்துல அவர்களாலேயே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள போகவே முடியல. அப்ப தலைமைத்துவத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பெற்றோராய் ஒரு தலைமைத்துவத்துல நம்ம இருக்கிறோம், இல்ல சபையில சில தலைமைத்துவ பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், சபையை நடத்தக்கூடிய நாங்களாகவும் இருக்கலாம். ஆண்டவர் சொல்ற உடனே அதை என்ன பண்ணணும், அது ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்யணும். அது செய்யாமல் போகும் பொழுது ஆண்டவர் அது பயங்கரமா கணக்கு கேட்கிற ஒரு ஆண்டவரா இருக்கிறார். தலைவன், அவங்கள பின்பற்றுகிறவர்கள், இவங்க 2 பேருமே முக்கியமானவங்க. அதுல தலைவர்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு, ஹையர் ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதுல கீழ்ப்படிதல்ல மிக மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கப்படுகிறோம். ஏன்னா நம்மளை பின்பற்றி ஜனங்கள் வருகிறபடியால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. 3வது என்னாகும் 20:1 பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, மிரியாம் மோசேயுடைய சகோதரி அக்கா மிரியாம் இந்த இடத்துலதான் மரித்து போறாங்க. ஸோ அங்க ஒரு மாற்றம், தலைமைத்துவத்துல மாற்றம் வருது. அவங்களும் ஒரு தலைமைத்துவத்துல இருந்தவங்க தான், தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துலதான் அவங்க மரித்து அடக்கம் பண்ணப்படுறாங்க. அப்ப ஒரு மாற்றம் கொண்டு வரக்கூடிய ஒரு இடமாக இந்த காதேஸ் பர்னேயா இருக்கிறத பார்க்கிறோம். அதே போல அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது என்னாகமம் 20:14 21 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்க இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. இந்த காதேஸ் பர்னேயோட முடிவுல தான் ஏதோம் தேசம் வருது. இந்த ஏதோம் கடந்தாதான் அவங்க இஸ்ரேல் தேசத்துக்குள்ள நுழைய முடியும். ஏதோம், மோவாப் அந்த தேசங்கள் வழியா போகணும், அதான் உங்களுக்கு ஷார்ட் ரூட்டு. ஆனா ஏதோம் ராஜாட்ட போய் மோசே அனுமதி கேட்கிறார். உங்கள் தேசத்தின் வழியா நாங்க போகிறோம், எதையும் சேதப்படுத்த மாட்டோம், தண்ணீர் உபயோகப்படுத்தினா அதுக்கான பணத்தை நாங்க கொடுத்துடுறோம், எங்களை போகிறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோம் ராஜா அனுமதிக்கல. உடனே ஆண்டவர் மோசேட்ட போய் அவனை போர் செய்து அந்த ராஜாவை அழித்து விடு அப்படிலாம் சொல்லல. பரவாயில்ல, ஏதோம் அனுமதிக்கலையா, அவனை விட்டு விலகி போங்க. அது ரொம்ப லாங் ரூட் ஆயிருச்சு, ஆனாலும் ஆண்டவர் அந்த வழியா கொண்டு போகிறார். சில வேளைகள்ல நம்ம நினைக்கிறத விட சில காரியங்கள் அதிகப்படியான நேரம் எடுக்கலாம், தாமதம் ஆகிற மாதிரி தெரியலாம். ஏன் இந்த லாங் ரூட், ஏன் ஆண்டவர் உடனடியாக என் வாழ்க்கையில இதை செய்யல, ஏன் இந்த மாதிரி ஒரு சுத்திக்கிட்டு போய் என் வாழ்க்கையில செய்யற மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு திட்டத்தோட தான் செய்யக்கூடியவர். எதுவுமே நம்ம வாழ்க்கையில ஏனோதானோனோ இல்ல தவறாகவோ ஆண்டவர் ஒரு நாளும் திட்டமிட்டு செய்வதே கிடையாது. எரேமியால ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிக்காரு. 29:11 நம்மளுக்கு நன்மையும் நம்பிக்கையும் தரக்கூடிய திட்டங்கள் தான் நம்முடைய எதிர்காலத்துக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது ஒரு நாளும் தீமைக்கு ஏதுவான திட்டங்கள் கிடையாது. அப்ப இங்க மோசே உடனே ஆண்டவர் கீழ்ப்படிந்து அந்த ஏதோம் தேசத்தின் வழியா போகல, அதை விட்டு பிரிந்து ஒரு லாங் ரூட்டுக்கு போறாங்க. அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில நேரம் தாமதங்கள் நமக்கு நன்மையே. தாமதங்கள் ஆசீர்வாத குறைவல்ல, அது நம்மளுடைய நன்மைக்காக, நம் மூலமாக மற்றவர்களுக்கும் நன்மை உண்டாகும்படியாக. அப்ப ஆண்டவர் நடத்துகிற இந்த பாதையை நம்ம என்ன பண்ணணும், நம்ப வேண்டும். அப்ப இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கடைசியா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ஏதோம் ஒரு கிராஸ் ரோட், இந்த காதேஸ் பர்னேயாங்கிறது ஒரு கிராஸ் ரோட். அதாவது கிராஸ் ரோட்னா ஒரு முட்டுச்சந்து, அதாவது ஒரு சந்துல நிக்கிற மாதிரி. அதாவது ஆசீர்வாதத்துக்கும் தாமதத்துக்கும் 2 பாதை இருக்கு. அந்த 2 பாதையில நம்ம நிற்கிற மாதிரி. நம்ம கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் வாக்கு தத்தத்துக்குள்ள நுழைந்து விடலாம், கீழ்ப்படியாமல் போனோம்னா தாமதத்துக்குள்ள நுழையக்கூடியது. இந்த காதேஸ் பர்னேயாங்கிறது நிரந்தரம் கிடையாது.
இது ஒரு டிரான்சிஷனல் ஃபேஸ், அதாவது நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பகுதி. நிறைய பேரு தாமதம் ஆகும் பொழுது சோர்ந்து போய் அவிசுவாசப்பட்டு பின்வாங்கி போய் தவறான ஒரு பாதையை தெரிந்தெடுப்பதை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கிறோம். இதுக்கு மேல என்னால பொறுத்திருக்க முடியாது, காத்திருக்க முடியாது, நான் ஏன் வழியை நான் தெரிந்து கொள்ளுகிறேன், நான் ஏன் இஷ்டப்படி நான் நடந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி மாறிடுறாங்க. அப்ப இந்த காதேஷ் பர்னேயா நமக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறது. யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் த கிராஸ் ரோடு. இந்த ரெண்டு வழியில நின்றுட்டு இருக்கீங்க. ஒன்னு வாக்குத்தத்தம், இன்னொன்னு தாமதம். நீங்க தான் அதை தெரிந்தெடுக்க வேண்டும். நீங்க கீழ்ப்படியாமல் போனா தாமதத்துக்குள்ள போயிருவீங்க, கீழ்ப்படிந்தால் வாக்குத்தத்தத்துக்குள்ள நுழைய முடியும். இன்னொன்னு, இந்த காதேஷ் பர்னேயா எ டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த், உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கக்கூடிய ஒரு இடம். விசுவாசமா பயமா? இஸ்ரவேலர் கானான் தேசத்துக்குள்ள நுழைய மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொன்னானே, அவங்களா ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நாங்களே ஏறி போய்க்கிறோம் அப்படின்ட்டு போனாங்க. பட் ஆனா மலையில அவங்க எமோரியரால விரட்டப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப மோசே சொல்றாரு, நீங்க போகாதீங்க, ஆண்டவர் உங்க கூட இல்ல அப்படின்னு அவரு வான் பண்றாரு. ஆனா நிறைய வேளைகள்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு பயத்திலே முடிவெடுத்து தவறான பாதையில போயிடுறோம். இப்ப நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுகிற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கீழ்ப்படிந்து ஆண்டவருக்குள்ள நம்ம அடங்கி இருக்கணும். மூன்றாவது, இந்த காதேஷ் பர்னேயா எ பிளேஸ் where God's provision was seen. இந்த 38 வருஷம் டு 40 வருஷம் அவங்க வனாந்திரத்துல இருக்கும்போது அவங்க கீழ்ப்படியாமல் இருந்தபோது கூட ஆண்டவர் அவங்களுக்கு அப்பத்தை கொடுக்கதான் செஞ்சார், தண்ணி கொடுக்கதான் செஞ்சார், கொடுக்காமலாம் இல்லை. அப்ப இந்த காதேஷ் பர்னேயா வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில சுத்தனமாய் ஒரு சூழ்நிலை இருந்தா கூட கர்த்தர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். சரியா? அப்ப இந்த நாள்ல நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு வனாந்திரமான ஒரு சூழ்நிலையில அநேக வேளையில நம்ம தவறி போயிருக்கலாம். we might have faced many failures. அநேக தவறுதல்கள் நம்ம எதிர்நோக்கி இருந்திருக்கலாம். ரொம்ப தவறான முடிவுகளை கூட எடுத்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? ஒருவேளை கீழ்ப்படியாமை, அதனால உண்டான முரட்டாட்டங்கள், கர்த்தரை வேதனைப்படுத்தின ஒரு சூழ்நிலை இந்த வனாந்திரமான சூழ்நிலையில இருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். இந்த வனாந்திரம் நம்ம கீழ்ப்படியாமையினாலதான் நமக்கு தாமதமாகுங்கிறத புரிந்து கொள்வோம். வனாந்திரத்தினால தாமதம் இல்லை, கீழ்ப்படியாமையினாலதான் தாமதம். அதை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அநேக வேளைகள்ல நம்ம ஆசீர்வாதத்தை எளிதா சுதந்திரித்திருக்கலாம். ஆனா அநேக நாள் காதேஷ் பர்னேயால தங்கி இருக்கிறதா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்ப புறப்பட்டு போங்க, காதேஷ் பர்னேயாவிலே இருக்காதீங்க. காதேஷ் பர்னேயா டெம்பரவரி பிளேஸ் தான், அது ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது. அது ஒரு கிராசிங் தான், அதிலே இருந்துடக்கூடாது. நிறைய பேர் நம்ம அப்படியே காதேஷ் பர்னேயாவிலே இருந்துட்டோம், அங்கேயே சுத்திட்டு அலையிறோம், நம்மளுக்கு வழி தெரியல. ஆண்டவர் பாதத்தை பிடிப்போம். நான் கீழ்ப்படியாமல் போனேன், உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனேன், முரட்டாட்டம் பண்ணினேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. இந்த காதேஷ் பர்னேயால இருந்து நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட என்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நுழைய கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. அதுல முக்கியமா ரொம்ப வேதனையானது, ஆண்டவர் அவங்க பிள்ளைகள் அந்த அக்கிரமத்தை சுமப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. பாருங்க, நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்ம பிள்ளைகளையும் பாதிக்கிறது. அவங்க எளிதா சுதந்திரித்திருக்கலாம், நம்ம இல்லாம அவங்களால போக முடியாது. அப்ப வாக்குத்தத்தம் நம்மோடு கனெக்டா இருக்கனால அதனால அவங்களும் பாதிக்கப்படுகிறாங்க. பாருங்க, அந்த பிள்ளைங்களும் 40 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு அந்த வனாந்திரத்துல நம்ம செய்த பாவத்துக்காக பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? ஆண்டவர் கண்டிப்பாக இறங்கி மன்னிப்பார் என்று விசுவாசிப்போம். அவர் இரக்கம் உள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மளை நுழைய செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த காலை வேளையில காதேஷ் பர்னேயாவை குறித்து நாங்கள் தியானித்திருக்கிறோம். எத்தனையோ வேளைகள்ல அப்பா, பெற்றோராகிய நாங்கள், தலைமைத்துவத்துல இருக்கிறவர்கள், நாங்க எடுக்கிற தவறான முடிவுகள் எங்க குடும்பத்தை, எங்களுடைய பிள்ளைகளை பாதித்திருக்கிறத நாங்க பார்த்திருக்கிறோம். காதேஷ் பர்னேயா ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு இடம்தான். ஆனா முரட்டாட்டம், கீழ்ப்படியாமையினால் அந்த காதேஷ் பர்னேயாவில் அநேக நாள் தங்கிவிட்டோம். வாக்குத்தத்தத்தை பார்க்க முடியாமலேயே
சுதந்திரிக்க முடியாமலேயே அலைந்து சுற்றி திரிகிற இந்த காரியத்துக்குள்ள சிக்கி கொண்டோம். அது எங்களுடைய முரட்டாட்டம், கீழ்ப்படியாமை. தயவாய் மன்னிங்கப்பா. எங்களுடைய இந்த முரட்டாட்டம்ங்கிற பாவம், கீழ்ப்படியாமைங்கிற பாவத்தினால எங்க பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்பா, உங்க பாதத்தை பிடித்து மன்னிப்பு கேட்கிறோம். உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து பின்பற்றி ஆவிக்குரிய தலைவர்கள் மோசே ஆரோனை போல ஆவிக்குரிய தலைவர்களை பின்பற்றி அவங்க வார்த்தை கீழ்ப்படிந்து போயிருந்தா ஆண்டவரே 11 நாள்ல இந்த காதேஸ் பர்னேயை அவ கடந்து போயிருந்திருக்கலாம். ஆனா அது நடக்காமல் அநேக தாமதங்கள், அநேக வருஷங்கள் இதே சூழ்நிலை திரும்ப 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 இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிறது. தேவனே மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே. இந்த சைக்கிளை உடைத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள நுழைய கிருபை தாரும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், முற்றிலும் தாழ்த்துகிறோம். கிருபையா இறங்கி அப்பா, இப்படிப்பட்ட அந்த சுற்றுகிற அந்த அனுபவத்திலிருந்து எங்களை விடுவித்து ஆசீர்வாதத்துக்குள்ள அழைத்து செல்வீராக. யாரெல்லாம் இந்த காலை வேளையில பாரத்தோடு தங்கள் குடும்பத்திற்காக அப்பா தாங்கள் முரட்டாட்டமாக கீழ்ப்படியாமல் இருந்த தருணங்களை நினைத்து அறிக்கையிடுகிறார்களோ அவர்களை மன்னித்து தேவனே சரியான பாதையில நடத்தி செல்லும். காதேஸ் பர்னேயா நிரந்தரம் அல்ல என்பதை அறிந்து கொண்டோம். அப்பா, கானான் தான் எங்களுக்கு நிரந்தரம். அந்த கானான்குள்ள நுழைந்து வாழ அப்பா இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க கிருபை தாரும். அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே